நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தமிழ்நாடு அரசு SC/ST அலுவலர் ஆசிரியர் சங்கம் சார்பில் பொதுக்குழு கூட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திண்டிவனம் சாலையில் தமிழ்நாடு அரசு SC/ST அலுவலர் ஆசிரியர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செஞ்சி வட்டார தலைவர் ஏழுமலை தலைமை தாங்கினார். ஆல்வின், ஏழுமலை, சக்திவேல், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் அசோக் அனைவரையும் வரவேற்றார். இதில் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் தேர்வுக்குழு தலைவராக மாநில பொதுச் செயலாளர் இளங்கோவன், மாநில துணைத் தலைவர் தண்டபாணி, மாவட்ட தலைவர் கதிரவன், மாவட்ட பொருளாளர் மனோகர் கலந்து கொண்டு தேர்தல் நடத்தினர். விருப்ப மனுவின் அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். தமிழ்நாடு அரசு SC/ST அலுவலர் ஆசிரியர் சங்கத்தின் செஞ்சி வட்டக்கிளை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திலே புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கியமானது தமிழ்நாடு அரசு தமிழக சட்டமன்றத்திலே 16(4)வை அரசியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் அப்படி அறிவிக்காமல் நீதியரசரை கொண்ட ஒரு குழுவை அமைத்திருப்பது மிகுந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அது மாத்திரமல்ல, குரூப் டி பணியிடங்கள் தனியார்மயமாக்கப்படுவதை கைவிட்டு அரசு பணியிடங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தோம். அதை பற்றியும் எந்த அறிவிப்பும் இல்லை. பின்னடைவு காலி பணியிடங்கள் சற்றேறக்குரிய 10,400 பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும். ஆனால் அதை நிரப்பாமல் கடந்த அறிவித்து 4 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சற்றேறக்குரிய 1,14,000 கோடி ரூபாய் வருவாயை இந்த மக்கள் SC/ST பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய வருவாய் இழந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இவைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த வட்ட பொதுக்குழுவின் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.